ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு லோட்டஸ் மாடல் நெக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேக் தட்டு தான் வரைகிறேன். லைனிங் கிளாத்தில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணி தான் நான் கட்டிங் போட போகிறேன். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அது மேலே போட்டு ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் ஹிப் சைஸும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிப்பு பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கு நேராக ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க்கு, கழுத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க்கு மார்க் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் சைடு மார்க் பண்ணால அங்கே 1.5 இன்ச்சு அப்படியே வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 10 இன்ச்சு இருக்குது. கீழேயும் 10 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு 2 சைட்லேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். இப்போது ஆர்ம் ஹோல் அகலம் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? பாக்ஸ் போட்டு நம்ம ஆர்ம் ஹோலும் கழுத்தும் ட்ராயிங் பண்ணிக்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. நானுமே இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் லோட்டஸ் மாடலே வேறு மாடல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணது தான். இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் ட்ராயிங் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் தட்டை. இது பார்த்திங்கன்னா நான் லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ணுறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாசி பருப்பு கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் என்ன கலரில் இருக்கும் அந்த கலர் சாரியும் ஒரு ஆரஞ்சும் ஒரு எல்லோவும் ஷேடில் ஒரு ப்ளவுஸும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் தான் இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் தான் நான் நெக் டிசைன் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேடுக்கு நான் சாரீ கலர் பாசி பருப்பு கலரில் ஜாஸ்மின் பிட்டு 1/2 மீட்டர் வாங்கிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரியே வாங்கிக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கேன்வாஸ் தான் நம்ம வெட்ட போகிறோம். கேன்வாஸில் பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் எவ்வளோ அவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருந்தது. நான் ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிட்டு மேலே 2 இன்ச்சும் கீழே பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சும் அகலம் குறிச்சிக்க போகிறேன். உயரம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு தான். ஏன்னா இவங்க வந்து ஹைட்டு கம்மி. அவங்க அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சுக்கு தான் கழுத்து அகலம் உயரம் இருந்தது. அதே அளவுக்கு நானும் கொடுத்துட்டேன். கீழே 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 மார்க்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிப்போட உயரம் பார்த்துக்கோங்க. அதுக்கும் கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கழுத்துலேருந்து அந்த ஹிப்புக்கு மேலே வரைக்கும் நம்ம லோட்டஸ் வரைய போகிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க கீழே வரைக்கும். பாருங்கள், கழுத்துக்கு மேலே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். கீழே ஒரு கொஞ்சம் ஒரு 3.5 இன்ச்சுக்கு சேர்த்துருக்கேன். சரிங்களா? அவங்களோட ஹிப்பு உயரத்தை பொறுத்து இருக்குது மொத்த உயரம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 12 இன்ச்சு தான் உயரம் வந்தது. அதனால் எனக்கு நல்லா பெரிய லோட்டஸாக வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியலை. அவங்க ஹைட்டு கம்மின்றதுனால அவங்க கொடுத்த அளவே தான் எனக்கு வேணும்னு சொன்னதுனால என்னால் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வைக்க முடியல. சரிங்களா? இது மாதிரி ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. கழுத்து வளைவு வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு லோட்டஸ் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே சேம் மெத்தடில் நீங்களும் வரைங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அந்த மார்க்கை சுற்றி 1 இன்ச்சில் புள்ளி வச்சு அதையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கேன்வாஸ் வெட்டும்போது கழுத்து சென்டர்லேயும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வெட்டிடாதீங்க. சென்டரில் வெட்டும்போது கொஞ்சம் கேன்வாஸ் விட்டு பாக்ஸ் மாதிரி வெட்டுங்க. அப்போ தான் அந்த அகலம் வந்து விரிவடையாது. சரிங்களா? இப்போ நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். சேம் அந்த மாதிரி இங்கே பாருங்கள். குறுக்க வந்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெட்டினாதான் அந்த கழுத்து அகலம் வந்து விரிவடையாது. நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸ் தான் நம்ம கட் பண்ணுறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ராயிங் பண்ணதை அப்படியே வெட்டிக்கிறோம். இது சென்டரில் தான் நம்ம வைக்க போகிறோம்.
ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய லோட்டஸாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வந்து பெருசு என்னால் வைக்க முடியல. இன்னொன்று நான் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வைக்கணும்னு நினச்சேன் டிசைனு. இதுவே இவங்க நெக்குக்கு வந்து வேறு ஒன்று நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் நெக்கு. ஆனால் அவங்களுக்கு கழுத்து அதாவது மொத்த உயரம் வந்து 12 இன்ச்சு இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே இன்னொரு கேன்வாஸ் மேலே வச்சு வரைஞ்சிட்டு சுற்றி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுற மாதிரி நான் சுற்றி வரைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம சென்டரில் வைக்கும்போது அதே சேம் அளவு வச்சோம்னா தையல் போட முடியாது. அதனால் சுற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க, அது மேலே வரைஞ்சி இந்த மாதிரி. சரிங்களா? வீடியோவை கவனமாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். அது மேலே கேன்வாஸை வச்சு நம்ம சுற்றி தையல் போட போகிறோம். நீங்கள் தையல் போட்டாலும் சரி, அயன் பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். எது வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நான் சுற்றி சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு சுற்றி தையல் போட்டுக்கோங்க. எந்த டிசைனுமே ரொம்ப கஷ்டம்னு யோசிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன சொல்கிறது, எதுவுமே வந்து நம்ம முயற்சி செஞ்சால் தான் நமக்கு தெரியும். பயந்து ஓடக்கூடாது. இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு டிசைன்லாம் வருமா வராது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை போட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து கீழே தையல் அடிச்சுட்டு தான் கழுத்தில் அடிப்பேன். ஏன்னா ஒரு சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பார்டர் இருக்கும். அந்த பார்டர் பார்த்திங்கன்னா கீழே நம்ம மேலே அடிச்சுட்டு பார்டர் சைடு அடிக்கும்போது அந்த பார்டர் சேஃப் வந்து ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும் இறங்கிடும். அந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தில் அடிச்சிங்கன்னா அந்த பார்டர் ஷேப் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் ஓரத்துலேயே நான் தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஓரத்துலேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் பீஸை வெட்டிட்டு நம்ம கழுத்தை திருப்பிக்க போகிறோம். அவ்வளோதான். கழுத்து திருப்பும்போது வளைவு பகுதியில் வந்து சின்ன சின்ன அர்க்காத் கொடுத்து திருப்பிக்கோங்க. கழுத்து ஷேப் ரொம்ப அழகாக வரும். அதை மறந்துடாதீங்க. இப்போது உள்ளே விட்டு பீஸை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம சுற்றி தையல் போட்டுக்க போகிறோம். தையல் போட்டு பிசுறு வெட்டிக்கோங்க. சரிங்களா? இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் கலராக இருக்கும். அதாவது நான் அந்த ஃப்ளவர் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ளவர் தான். அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன, அதாவது ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ் கிடையாது. ஒரு மாதிரி ஃப்ளவர் லைட்டாக சின்ன சின்னதாக போட்ட மாதிரி இருந்தது. அதனால் அந்த டிசைன் நான் யோசித்த டிசைன் கிளியராக தெரியாதுன்றதுனால டபுள் கலர் ஷேடில் நான் இந்த டிசைன் கொடுத்தேன். நம்ம எப்போவுமே ஒரு ப்ளவுஸு சூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு எந்த டிசைன் நல்லாயிருக்கும் அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாதெல்லாம் டிசைன் கொடுக்கக்கூடாது. நான் நிறைய பேர் ப்ளவுஸை பார்த்துருக்கேன். சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் சம்மந்தமே இல்லாத கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் சாரீ இருக்கும், சில்வர் கலர் ஜரி போட்டு, அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எப்போவுமே சாரியை பார்த்துட்டு சாரீக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டால் தான் அந்த ப்ளவுஸும் அழகாக இருக்கும், இந்த சாரீக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளவுஸு தனியாக பார்க்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷனே சரியில்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னா தனியாக பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அந்த சாரியோட கட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். நான் ஜாஸ்மின் பீட் எடுத்து அது மேலே லைனிங் போட்டு அதுக்கும் மேலே இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா வெட்டினது, அதை வச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். சரிங்களா? சுற்றி மேல் பகுதியில் மட்டும் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த ஷார்ப்னஸில் கரெக்டாக நீடில் இறக்கிட்டு திருப்பணும். சரிங்களா? இறக்கிட்டு இப்போது சுற்றி நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அர்க்காத் கொடுத்து கார்னர்லாம் கரெக்டாக திருப்புங்க. அப்போ தான் அந்த லோட்டஸ் ஷேப் கரெக்டாக உங்களுக்கு வரும்.
இப்போது அதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷார்ப்னஸ்ஸாக எதுனா இருந்தால் திருப்புங்க, இல்லைன்னா ஒரு பெண்ணோ இல்லை ஒரு சிஸ்ஸரோ வச்சு உள்ளே விட்டு திணிச்சு எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கார்னர்லாம் கரெக்டாக இருக்கும். லோட்டஸ்க்கு அழகே அந்த ஷேப் வந்து தான் ஒரு மாதிரி மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது சரிங்களா. அந்த ஷார்ப்பாக இருக்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கரெக்டாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. எந்த ஒரு டிசைனுமே ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ சூப்பராக அமையும். அந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் டிசைனு எனக்கு அமைஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியில் எண்டில் நீங்களே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எஜ்ஜு தையல் தான் சுற்றி நான் போட்டுக்கிறேன். சுற்றி எஜ்ஜு தையல் போட்டுட்டு கேன்வாஸ் அளவுக்கு சுற்றி நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வெட்டிடலாம் சரிங்களா. ரீசெண்டாக எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னோடய கஸ்டமர் வந்து ஒரு பூனம் சாரீ சரிங்களா, ஒரு பூனம் சாரீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி இது வந்து குரூப் சாரீ குரூப்பாக எடுத்துருக்கோம் ஆயுத பூஜைக்கு, நீங்கள் எனக்கு வந்து இதில் ப்ளவுஸ் டிசைன் வச்சு ஏதாவது இதுக்கு எது சம்மந்தமாக நல்லா இருக்குமோ அது மாதிரி வச்சு எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க, அது உங்கள் விருப்பம் தான் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பூனம் சாரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிசைன் வச்சா நல்லா இருக்காதுன்றதுனால நான் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பைப்பிங்கும், அதாவது சாரீ கலரில் பைப்பிங்கும், ப்ளவுஸு ஸ்லீவில் வந்து லைட்டாக ஹை பஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹை பஃப் வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மாதிரி ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் வச்சுருந்தேன். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்க, ப்ளவுஸு வாங்கும்போது அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வாங்கும்போது என்ன சொன்னாங்க, நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கு, ஆனால் வந்து இன்னொருத்தவங்க ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணதை காமிச்சாங்க, நீங்கள் ஸ்டோன்லாம் வச்சுருக்கக்கூடாதா, இதில் ஸ்டோன்லாம் வச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல, அவங்க ஸ்டோன் வச்சுலாம் தைச்சிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்கிட்ட தைச்ச கஸ்டமரில் எல்லாருமே வந்து நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது சிஸ்டர், சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க இப்படி சொன்னதும் அப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு நல்லா தைக்கலையோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்கள் பிக் அனுப்புங்க சிஸ்டர் வாட்ஸ்அப்பில், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருங்க ஸ்டோரி ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லோட்டஸில் அந்த லேஸ் வந்து சுற்றி நம்ம அடிச்சுக்க போகிறோம். லேஸ் இங்கே பாருங்கள், நான் எப்படி அடிக்கிறனோ சேம் மெத்தடில் நீங்களும் அடிச்சுக்கோங்க. அந்த லோட்டஸ் மாடலே பெண்ணால் லைட்டாக ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த லேஸ் பார்த்திங்கன்னா மெல்லிஸாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே டைமில் சுற்றி இந்த ஒரு முக்கோண ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் க்ளீனாக வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த லோட்டஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். அந்த கஸ்டமர் இந்த மாதிரி பிக் அனுப்புங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க. எனக்கு பார்த்ததுமே உண்மையாக சொல்கிறேன், அந்த டிசைன் அந்தளவுக்கு எனக்கு அதாவது அதுக்கு ஒத்து போகாத மாதிரி இருந்துச்சு. அந்த சாரீக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் சம்மந்தமே இல்லாத சாரீ பார்த்திங்கன்னா ஒரு பூ டிசைன் போட்டு தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் ஒர்க்கு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க சம்மந்தமே இல்லாத ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இது போயிட்டு நல்லா இருக்குன்றாங்க, இதுக்கு நல்லாவே இல்லைங்க, அந்தளவுக்கு பொருத்தமாக இல்லையே, இது எப்படி சொல்கிறாங்கன்ட்டு நான் சைலண்ட்டாக விட்டுட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக் அப்புறம் திரும்ப நம்ம ஷாப்புக்கு வந்திருந்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் குரூப் சாரீ கட்டினீங்களே நல்லா இருந்துச்சுங்களா அவங்களுக்குமே அப்படின்னு. ஐயோ நான் சொல்லவே மறந்துட்டேன், உண்மையாக சொல்கிறேன், அந்த ப்ளவுஸு பார்க்க தான் நல்லா இருந்துச்சு, ஆனால் சாரியோடு கட்டும்போது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. எல்லாருமே வந்து உன்னோட ப்ளவுஸ் தான் சூப்பராக இருக்குன்ட்டு என்ன தான் சொன்னாங்க. எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சிஸ்டர், சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன், நானுமே எப்போவுமே ப்ளவுஸுக்கு என்ன அதாவது சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு டிசைன் யோசிக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒரு டிசைன் வச்சோம்னா ப்ளவுஸ் தனியாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கும், ஆனால் சாரியோடு பார்க்கும்போது அது அந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது. நம்ம வந்து எப்போவுமே அந்த ப்ளவுஸை சாரியோடு தான் நம்ம வேர் பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், மேட்சாக டிசைன் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாத இப்போ நான் போடுற டிசைன் கூட பூனம் சாரிக்கு ஒரு சிலர் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் டெய்லரிங் கற்றுக்கிட்ட புதுசாக இருக்கவங்க ஒரு பூனம் சாரிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரி சரிங்களா. அந்த பட்டு சாரிக்கு தான் நான் இந்த டிசைன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் கரெக்டாக மடித்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லோட்டஸை வந்து சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு
நம்ம தையல் ஆரம்பிக்கும்போது சென்டர்லேருந்தே ஆரம்பிங்க. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து வராதிங்க. கரெக்ட் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா சுற்றி பெண்ணால், அது கரெக்டாக அந்த கிளாத்தை அது மேலே வச்சு நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நீளமான கிளாத் எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஒன்று ப்ளவுஸ் கலரு, ஒன்று சாரீ கலர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று ப்ளவுஸ் கலரு, ஒன்று சாரீ கலர். 2 கலர் கிளாத்தையும் எடுத்து இது மாதிரி மேலே வச்சு 2 சைட்லேயும் ஓரத்தில் தையல் போட்டுக்க போகிறோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது எனக்கு. நீங்களும் 2.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. 2 கிளாத்தையுமே ஓரத்துலேயே தையல் போட்டுக்கோங்க 2 பக்கமும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காகவும் நான் சொல்லி கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை கவனமாக பாருங்கள். இப்போது இதை நல்லா நான் மடித்து வச்சுக்கிறேன். மடித்ததுக்கப்புறம் எவ்வளோ அகலம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 எனக்கு வந்து 2.25 வந்துச்சு. அந்த மாதிரி வந்தாலே ஓகே. இந்த மாதிரி சுற்றி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் கட் பண்ணிக்கோங்க, ஒரு முக்கோண ஷேப்பில். சரிங்களா? அப்படி கட் பண்ணும்போது ஒன் சைடு வந்து பிரிஞ்சு இருக்கும், அதாவது ஒன் சைடு தையல் இல்லாமல் இருக்கும். அந்த சைடு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. தையல் போடுற பகுதி வந்து 2 பக்கம் தையல் இல்லாமல் இருக்கும். ஒரு பகுதி பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும், ஒரு பகுதி குறுகலாக இருக்கும். குறுகலாக இருக்க சைடில் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். ஒரு சிலர் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸாக தையல் தனித்தனியாக ஒரு பாக்ஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடு. எதையுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பெரிய கஷ்டமாகவே தெரியாது. அவங்க ஒரு சிலர் சொல்கிற அந்த பாக்ஸ் டைப்பு நீங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம், பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் இப்போ என்ன மாடல் ஸ்டிச் பண்ணுறேன்னா லாஸ்ட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும் இது ரொம்ப ஈஸியாக அப்படின்றது. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கிறேன் நான். திருப்பிட்டு கார்னரில் கரெக்டாக சிஸ்ஸர் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. சரிங்களா? இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீஸ் அப்படியே உள்டாவாக திருப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு கார்னரில் சிஸ்ஸர் வச்சு குத்தி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்துமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதாவது இது டபுள் கலர் வர்றதெல்லாம் கஷ்டம்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னா சிங்கிள் கலரில் கூட நான் கஷ்டம்னு சொல்லி இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி கிளாத்தும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு. இவங்களோட ப்ளவுஸு ரொம்ப குட்டி ப்ளவுஸ் இல்லைங்களா? நான் சொல்கிறது அகலமே, அதாவது மொத்த ஹிப்பு சுற்றளவே வந்து ஒரு 20 அளவுக்கு கம்மி தான் இருக்கும். 20ன்னு சொல்ல முடியாது, ஒரு 18 தான் இருக்கும். அதனால் எனக்கு ப்ளவுஸு ஜாஸ்தி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால் நான் ப்ளவுஸோட கலருக்கு நான் தனி கிளாத் வாங்கலை, ப்ளவுஸில் இருக்க பிட்டே நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து தனியாக வாங்கினா ஜாஸ்மின் பிட்டு ப்ளவுஸ் கலரும் சாரீ கலரில் ஒரு ஜாஸ்மின் பிட்டும் ஆஃப் மீட்டர் வாங்கிக்கோங்க. ஆள் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம கிளாத் வாங்குற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா சாரீ கலர் மட்டும்தான் நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடில் ஒரு மடிப்பு, இந்த சைடில் ஒரு மடிப்பு, அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்கே இல்லை. 2 பக்கமும் ஒரு இது மடித்து விட்டுக்க போகிறோம். மடித்து விட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது ரெடி பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் டபுள் ஷேட் இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. அதாவது சுற்றி ஒரு ஆரஞ்சு கலரும் சென்டரில் ஒரு பாசிப்பருப்பு கலரும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். ரெடி பண்ணிட்டு பிசுறு வெட்டிட்டு சுற்றி நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்னால் மாடலுக்குன்னு தனியாலாம் நான் கிளாஸ் போயெலாம் பழகலை. மாடலுக்கு தனியாக நம்ம கிளாஸ் போய் பழகணுமா ஒரு சிலர் கேட்டுருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கிளாஸுக்கு போய் பழகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு மாடலும் ட்ரை பண்ணணும், பொறுமையாக ட்ரை பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு ப்ளவுஸ் தைச்சாலுமே அது பொறுமையாக தைங்க, அவசரமாக வந்து தைக்காதீங்க. நம்ம பொறுமையாக தைக்கும்போது கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாகுவாங்க, அவங்களுக்கு ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். நம்ம அவசரப்பட்டு எந்த மாடலையுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது செய்யக்கூடாது. இதே மெத்தடு நான் இன்னொரு மாடல் இன்னொருத்தவங்களுக்கு தைச்சேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைச்சிடுவேன். ஃபஸ்ட் டைம்னும் போது நான் ஸ்லோவாக தான் தைப்பேன் எப்போவுமே.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு சிலர் டெய்லரிங் கற்றுக்கிட்டவங்க நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கஸ்டமர் வரமாட்டுறாங்க, நான் இப்போ தான் டெய்லரிங் பழகினேன், மற்றவங்களுக்கு தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, தைக்கிறதுக்கு யோசனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க தயவுசெய்து. நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட பேசுங்க, சிரித்து பேசுங்க, சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறேன், வெளியில் வந்து 100 ரூபா வாங்குறாங்க, நீங்கள் எனக்கு 60 ரூபா கொடுத்தா கூட போதும், நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி தரேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு அடுத்தது கூட என்கிட்ட கொடுங்கன்னு ஒருத்தவங்கிட்ட நீங்கள் சொன்னாலே அந்த ஒருத்தவங்க ப்ளவுஸு சூப்பராக தைங்க, அவங்க ஒருத்தவங்களே 20 பேருக்கு போயிடும் அந்த நியூஸு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபேமஸ் ஆனேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லரிங் பழகின புதுசாக பழகினவங்கக்கிட்ட ப்ளவுஸ் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் பேசி அவங்கக்கிட்ட வாங்கி அவங்க ப்ளவுஸை ரொம்ப அழகாக தைச்சதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா 20 பேரில் அது 50 பேராக மாறிடுச்சு. அவங்க 20 பேர்கிட்ட சொல்லி அவங்க வந்து தைச்சி அது வந்து கொஞ்சமாக எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிது. அங்கே ப்ளவுஸ் தைக்கிறாங்க, சூப்பராக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்குது. மெயினாக எல்லாருமே சொன்னது ரேட்டு கம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ரேட்டு கம்மியாக ஃபஸ்ட்டு வாங்குங்க, போக போக ஏற்றிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்க 100 ரூபா வாங்குறாங்க, நானும் 100 ரூபா தான் வாங்குவேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒருத்தவங்க கூட உங்ககிட்ட வரமாட்டாங்க. பழகின புதுசில் நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்ப்பாங்க நிறைய பேர். ஏன்னா பல பேர் வந்து ப்ளவுஸை வீணாக்கிடுவாங்க, புதுசாக பழகினவங்க வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி நான் லேஸ் வச்சுக்கிறேன். அந்த லோட்டஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேஸ் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்ம அந்த ஃப்ளவர் வைக்க போகிறோம். லேஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போ நான் எப்போவுமே வந்து எந்த டிசைன் தைச்சாலுமே ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிட்டோம்னா நான் ஃப்ரண்ட் சைடு, இப்போலாம் நிறைய பேர் இந்த ஃப்ரண்ட் சைடும் அந்த டிசைன் எனக்கு வேணும், பேக் சைடில் மட்டும் இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால் நான் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் லேஸ் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து பேக் தட்டு மட்டும் போதுன்னா பேக் மட்டுமே வச்சுக்கோங்க. எனக்கு ஃப்ரண்ட்டும் தேவைன்றதுனால ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரண்ட்டு வேணும்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு பூவாக வந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒரே லெவலாக வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கோணலாம் அப்படிலாம் வைக்காதீங்க. ஒரே ஷேப், அந்த முக்கோணம் இருக்குது இல்லைங்களா, அது அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரே கார்னரில் ஒரே லெவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளவரில் ஒரே லெவலாக தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு வாங்க ஒரே ரவுண்டாக. சப்போஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரே லெவலாக வைக்க எனக்கு தெரியல அப்படின்னிங்கன்னா அந்த லேஸ்லேருந்து 1 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுட்டு ரவுண்டு வரைஞ்சிட்டு கூட அந்த ரவுண்டு மேலேயே இந்த ஃப்ளவர் வச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம பிசுறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டிட்டு லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன் தைச்சாலுமே என்ன சொல்கிறது, அந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப பார்த்து தைப்பேன். அதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குன்னுலாம் யோசிப்பேன். என்னோடய ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே கற்பனையில் தைப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. ஆனால் அப்படி தைப்பேனே தவிர எனக்குன்னு எந்த டிசைனும் நான் தைச்சதில்லை அந்த அளவுக்கு. இது எத்தனை டெய்லர்ஸ்க்கு உண்மைன்னு தெரியல. நிறைய டெய்லர் இப்படி தான், அடுத்தவங்களுக்கு தைக்கும்போது பார்த்து ரசனையோடு தைப்பாங்க, தனக்குன்னு தைக்கும்போது டிசைன் ப்ளவுஸே தைக்க மாட்டோம். இதுதான் டெய்லர்ஸோட நிலைமை. இப்போது நம்ம சுற்றி இருக்க பிசுரை நம்ம வெட்டிக்கலாம். சரிங்களா? வெட்டிட்டு லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். 2வது லேஸ் வைக்கிறது நீங்கள் கொஞ்சம் பெரிய லேஸ் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நான் வந்து உள்ளே வச்சுருக்க அந்த சின்ன லேஸே சுற்றி வச்சுக்கிட்டேன். நான் எதுக்கு பெரிய லேஸ் வைக்கலான்னு சொன்னேன்னா, அந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணணும் இல்லைங்களா. சின்ன லேஸுன்னும்போது கரெக்டாக கவர் பண்ணி உங்களுக்கு வைக்க தெரியலன்னா பெரிய லேஸ் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அகலமான லேஸாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. நான் வந்து சின்ன லேஸே வச்சு சுற்றி கல் லேஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் சுற்றி வச்சுக்கிட்டேன் டபுள் லேஸாக. அது உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி நம்ம கவர் பண்ணிடலாம் அந்த பிசுரை. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனு. இது மட்டும் ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தால் இன்னும் வேறு லெவலாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கும் கஸ்டமருக்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடாது, லேஸே இருக்கக்கூடாது, அப்படியே ப்ளைனாக அந்த கிளாத்து, அதாவது என்ன சொல்கிறது, சாரீ கலரில் உள்ள கிளாத்லேயே டிசைன் பண்ணணுன்ற மாதிரி ஒருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. அவங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரணும். அதனால் நான் எப்போவுமே வந்து எந்த கஸ்டமர் வந்தாலுமே அவங்களுக்கு எப்படி பிடிக்குன்றதை நான் அவங்கக்கிட்ட கேட்டுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக லேஸ்லாம் நிறைய டிசைன் கொடுத்து ஜிகு ஜிகுன்னு நல்லா பார்க்க வந்து கிராண்டாக இருக்க மாதிரி காமிக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து நம்ம ரசனைன்றது முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? இதோட நீங்கள் விடுறது இருந்தாலும் விடலாம். நான் பார்த்திங்கன்னா இது கூட வந்து கல் லேஸும் வச்சுக்கிட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக தைங்க இது மட்டும்தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணுன்றதுக்காக நான் கல் லேஸ் வச்சுக்கிட்டேன். நீங்கள் கல் லேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, டபுள் லேஸ் வச்சுருக்கீங்களா, இதோடவே முடிச்சுக்கலாம். இதுவே ரொம்ப கிராண்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா கல் லேஸ் வைக்கிறேன். கல் லேஸ் வைக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி வைக்கணும்னா, கரெக்டாக வந்து 2 கல்லுக்கும் சென்டரில் ஊசி போகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடி சைடுங்க பாருங்கள், கை கொடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த பின் சைடில் கை கொடுத்து லைட்டாக இழுத்த மாதிரி தைங்க. அப்படி தைக்கும்போது உங்களுக்கு ஊசி உடையாது. அது மாதிரி கவனம் ரொம்ப தேவை. கல் லேஸ் தைக்கும்போது கரெக்டாக ஊசி வந்து சென்டரில் தான் போகுதான்னு நல்லா கவனமாக தைங்க. கவனம் சிதறினோன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. இப்போ ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம கல் லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டிசைன் தைக்கும்போது ஆரம்பத்தில் விட எண்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. சுற்றி நம்ம கல் லேஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு முடிச்சிக்கலாம். இதை வந்து நான் பார்த்திங்கன்னா பீடு ஒர்க்கு கொடுக்காமலே தான் முடிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃப்ளவர் கொடுத்துருக்க இல்லைங்களா, அதை சுற்றி கார்னரில் பீடு ஒர்க்கு கொடுத்துட்டு லோட்டஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சென்டரில் நூலால் நம்ம தையல்லையே போட்டிருப்போம். அந்த தையல் மேலேயே ஒரு பீடு ஒவ்வொன்றா ஒரு 3 ஒவ்வொரு இதழுக்கும் 3 பீடு கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.